அம்மா பட்ட எல்லா திட்டங்களையும் கொடுத்தார்கள். நாளைக்கு தங்கமலையாக திருமணங்களை கொடுத்தார்கள். ஆனால் இந்த திராவிட மாநகராட்சி இல்லங்களை தேடி வாக்கு சேகரித்து வந்திருக்கிறேன். மரவாதிகள் இரட்டை இலட்சத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்வாரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் உயிரிலும் மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, என்னை அன்போடு வரவேற்ற இந்த வார்டில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் பொதுமக்களும் மிக்க நன்றி. ஏன்னா ரொம்ப சிறப்பான ஒரு வரவை கொடுத்தீங்க. அதே போல உடைய பொன்னான வாக்குகளையும் சிறப்பாக அத்தனை வாக்குகளையும் எனக்கு அழைத்து இதை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்கு ஒரு சான்றாய் நான் இந்த கூட்டத்தை பார்க்கிறேன். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறோம் இந்த 5 ஆண்டுல. எப்படா நம்ம ஆட்சி வரும், எப்பதான் நம்ம மூச்சு விடுவோம் அப்படின்னு இருக்கோம். ஏன்னா அவ்வளவு வேதனை. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தராருன்னாங்க. ஸ்டாலின் தான் வந்தாரு, வேதனையை தான் தந்தாரு. எல்லாருக்கும் வேதனை தான் கொடுத்தாரு, வேற எதையும் கொடுக்கல இல்லையா? ஆமாதானே? நம்ம இன்னைக்கு உள்ள காலத்துல அனைத்து தாய்மார்களுடைய பயம் தன்னுடைய வீட்டுல உள்ள பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்கு பார்த்தாலும் கொலை, கற்பழிப்பு, கஞ்சா, பிளாக்மெயில், செயின் பதிப்பு போய்கிட்டே இருக்கான். வண்டியிலேயே அறுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. இது மட்டுமா, கடைகளுக்கு போறாங்க, பொருளை வாங்குறாங்க, காசு கொடுக்குறது இல்லை. அவங்களையே கத்தி வச்சு மிரட்டுறது, சண்டை போடுறது வந்துடுது. இந்த மாதிரி நியூஸ்ல பாக்கணும்னா போயிட்டு நம்ம தெருவிலேயே பாக்குற மாதிரி ஆயிடுச்சு, பக்கத்து வீட்டுல பாக்குற மாதிரி, பக்கத்து ஊர்ல பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு கொடுங்கோல் ஆட்சி திமுக ஆட்சி. அந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னா உங்களுடைய பொன்னான வாக்குகளை வருகிற 23ஆம் தேதி இரட்டை லட்சத்துல வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்ல தாய்மார்களே, அம்மாவின் காலத்துல பெண்களுக்கு எல்லாம் எத்தனை பாதுகாப்பு இருந்தது. பெண்களை நாட்டின் கண்களாய் பார்த்து ஒரு தாய் போல அவங்க நல்ல திட்டங்களை அறிமுகப்படுத்தினார்கள். அதாவது கறவை, ஆடு, மாடு கொடுத்தாங்க, எல்லாம் மிக்சி கிரைண்டர் கொடுத்தாங்க, 100 யூனிட் மின்சாரம் இலவசமா கொடுத்தாங்க. அதே போல பெண் குழந்தைகள் பிறந்த உடனே, பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ அது பிறக்கும் போதே மருத்துவமனையில பட்டு கொடுத்தாங்க, சீருடை கொடுத்தாங்க. பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கு சத்துணவு கொடுத்து அந்தந்த காலத்துல 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு என்று ஊக்குவித்து ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க, மிதிவண்டி கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க. அது மாதிரி எத்தனை திட்டங்களை அள்ளி கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு இந்த திமுக